அவங்களுக்காகவாது யூனியன் நடத்த வேணாமா? நம்ம விருந்தாளிங்க வராங்க. மல்ல ஜாகிரதையாத்துக்கு. அவ்வளவுதான் கண்ணாடிப்பீங்க சாமாங்க. வாங்கப்பா, தயாரா திருவாங்களா? என்னங்க ஊர்ல நல்லா சுத்தி பாத்தீங்களா? கண்ணாடி பீங்கான் ஜாமான் என்ன விலை விக்குது? 162 ரூபா பழுத்திடுச்சு. அதுக்கு என்ன பண்றது? எல்லா விலையும் தான் ஏறி போச்சே. வணக்கம் சார். வணக்கம். பாப்பா எழுமல சார், வீட்டுல ஒயரிங்லாம் சரியில்லை, லீக் ஆகுது நான் சொன்னேன். இன்னைக்கு வந்தா வேலையை ஆரம்பிக்கலாம் நீங்க சொன்னீங்க, அதனால தான் வந்தேன். அப்ப சொன்னோம். இப்ப கொஞ்சம் பணம் தகராறு. இந்த மாசம் செலவு ரொம்ப அதிகம்ப்பா. அதுக்காக பாத்தீங்களா கரண்ட் கண்டபடி லீக் ஆகுது. யாராவது ஷாக் வாங்கினா அவ்வளவுதான். கரண்ட் வந்தா தானேப்பா லீக் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் கரண்ட் வந்துடும், அது கவலைப்படாத. நான் சார் இது சீரியஸா பசுமா தமாஷ் பேசுறீங்க. எழுமல இன்னும் 2 நாள்ல பணத்தை புரட்டி வைக்கிறோம், அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி, 2 நாள் போட்டு வரேன். அப்ப வேலையை பாத்துக்கலாம். போ. ஜனார்தனம், இப்படி வாங்க. என்னங்க? ஆமா, எதனால இப்படி கடன் வருது? என்னங்க செய்யறது? நாங்களே 6 பேரு, 2 பசங்க, வீட்டு வாடகை, பள்ளிக்கூட பீஸ், மருந்து செலவு. இந்த அழகுல விருந்தாளிங்க வேற. விருந்தாளிங்கள? அப்படி யாரு இங்க விருந்தாளிங்க வராங்க? இப்படி கேட்டா என்னங்க சொல்றது? இவர் நம்ம தான் சொல்றாரு போல இருக்குது. எங்களே சொல்றீங்க? நான் பொதுவுல சொன்னேன். தயானந்தம், நான் அப்பவே சொல்ல. நான் கூட இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலீங்க. நான் தான் சொன்னேன், இந்த வீட்டுல எல்லாருமே எப்போதுமே ரொம்ப தமாஷ் தான். ஆனா ஒண்ணுங்க, மனசுல எதுவும் வச்சுக்கிட மாட்டேன். தங்கமாச்சே, எல்லாரும் தங்க கம்பிங்க தான். நீங்க வாங்க, போய் கைய கழுவோம். சாப்பிடணும் இல்ல? ஆனாலும் ரொம்ப ரோஷக்காரங்களா இருக்காருங்க 2 பேர். அவங்களுக்கு தெரியும் நீங்க சும்மா தமாஷுக்கு பேசுறீங்கன்னு. நீங்க தப்பா நினைக்கிறவங்களா இருந்தா அவங்களை இத்தனை நாள் வீட்டுல இருக்க விட்டுருப்பீங்களா? ஏதோ இந்த மட்டுமாவது எங்க மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா இந்த மாதிரி விருந்தாளிகளை இன்னும் நல்லா கவனிக்கலாம். எதுக்குமே வசதி இல்லாம போயிடுச்சு. ஐயா, இந்த பீங்கான் சாமான்களை இப்படியே வச்சுட்டு போயிட்டாங்களே. பசங்கள்ல மட்டும் உடைச்சிட போகுது. காமாட்சி, அதெல்லாம் எடுத்து ஓரமா வை. ஆமா ஆமா, 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. உடஞ்சு போச்சுன்னா நாம தான் வேற வாங்கி கொடுக்கணும். பணத்துக்கு எங்க போறது? வீட்டுக்காரர் வேற கொல்லப்புறத்தை கிளீன் பண்ணி வாழைக்கண்ணு நிறைய வைக்க சொல்லிருக்காரு. அத நாளைக்கு பாத்துக்கலாம். வீட்டுக்காரர் ரொம்ப கத்துறாரு, ஆனா நம்ம கொடுத்தப்ப வீட்டு வாடகை வாங்கிக்கிறாரு. இதை செஞ்சாலாவது ஒரு திருப்தியா இருக்கும். ஆமாமா, நானும் அப்பாவும் தீர்மானம் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன பெரிய தோட்டக்காரவன் இருக்கு, வீண் செலவு. அப்பாவும் நானும் சேர்ந்து குழியை தோண்டி வாழைக்கண்ணை வச்சிடறோம். நாளைக்கு முடிச்சிடறோம். முத்து வந்திருக்கான். அவனுக்கு எதனா பழைய சோறு இருந்தா போடுங்க. முத்து, என்னப்பா சொல்ற நீ? அவன் தான் சும்மா சோத்த சாப்பிட மாட்டானே. ஏதாவது வேலை கொடுங்க, செஞ்சுட்டு சாப்பிடுறேன்றான். ஐடியா, கொல்லையில வாழைக்கண்ணு வைக்கணுமே. இவனையும் ஹெல்ப்புக்கு வச்சுட்டா வேலை சுலபமா முடிஞ்சிடும். நல்லதுதான், அவனுக்கு வேலை செஞ்சு சோறு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். நல்லதா போச்சு, நமக்கு வேலை கம்மி. முத்து, என்ன செய்யற? நாளைக்கு விடிய காலையில வந்துரு. கொல்லையில வாழைக்கண்ணு வைக்கணும். குழியை தோண்டி எருவை போட்டு கண்ணை வச்சிடலாம். அவன் குழம்பி போறான். இப்படி எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியுமா? இருங்க, நான் சொல்றேன். இது பாரு. பயந்துக்கு போறான் அவன், பாவம். அதாவது முத்து, இப்படி தப்பு தப்பா சொன்னா அவனுக்கு புரியாது. நான் சொல்றேன். இருங்க இருங்க, இப்படி எல்லாரும் சொன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டான். நான் கரெக்டா சொல்றேன். முத்து, முத்து, இங்க பாரு. இப்ப போயிட்டு நாளைக்கு காலம்பு ஒத்துரு. அவன் நல்லவன். உழைக்காம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கான். ஏதோ அவன் இருக்கிறதுனால அப்பப்ப வந்து கூட மாட வேலை செஞ்சு தரான். அவனுக்கு தாராளமா செய்யலாம். எங்க நம்ம பண கஷ்டம் தீர மாட்டேங்குதே.